இதுக்கு 80 ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து 79 எப்போவோ ஆயிடுச்சு. இங்கேயும் உங்களுக்கு ஃபேன் ரன் ஆகிட்டே தான் இருக்குது. 80% மேலே கட் ஆகணும் பாருங்கள். ஏத்தரில் ஹோம் சார்ஜரில் நீங்கள் சார்ஜ் பண்ணோன்னா 1% சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இப்போது 86 இருக்குது. நம்ம 87 ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம 88 1% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்திங்கன்னா 3.7 கிலோவாட் உள்ள வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிள் கூட நம்ம கொடுத்த சார்ஜர் பார்த்திங்கன்னா 750 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. வோல்ட் எல்லாத்துக்கும் சேம் தான், 51.1 வோல்ட் வரும். ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகணுன்றதுக்காக ஆம்பியர் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் அந்த 2.9 கிலோவாட் கூட கொடுக்குற சார்ஜரை விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். அதனால இந்த சார்ஜரோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 0 to 100 வந்து 5 hours 45 minutes ஆகிடும் சார்ஜ் ஃபுல்லாக ஆகிறதுக்கு. 2.9 கிலோவாட் கூட கொடுத்துருக்க சார்ஜர் பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு 7.5 hours நம்ம ஆகும். ஸோ அவ்வளோ ஹவர்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். அது ஓவர் நைட் நீங்கள் சார்ஜ் பண்ணால் தான் தூங்கிட்டு இருக்க டைமுக்கு அது பாட்டுன்னு சார்ஜ் ஆகிடும். நீங்கள் இதே டே டைமில் நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரீங்க, சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சார்ஜ் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 7.5 hours நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹோம் சார்ஜரில். இப்போ 87 ஆகிடுச்சு. நானும் வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 87 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 88 ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுவாக ஃபாஸ்ட் சார்ஜரில் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 1% சம்டைம்ஸ் தான் சார்ஜ் ஆகுது. அதாவது அவங்க வச்சுருக்காங்க ஒரு கால்குலேஷன், பிலோ 50% இருக்கும்போது, அதாவது வெஹிக்கிளில் அப்போ வந்து உங்களுக்கு 1 minute 20 seconds ஆகுது 1% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இதே 65க்கு அபோவ்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 minute 1% சார்ஜ் ஆகிடுது. இதில் என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனைனா, நீங்கள் 79 சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் அன்ப்ளக் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இல்லைன்னா 80% சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஸோ அந்த மாதிரி டைம் ஆச்சுன்னா அப்போது உங்களுக்கு அந்த ஒரு பர்சன்ட்டுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறதில்ல, ஒரு மினிட்டுக்கு அவங்க 1 ரூபீன்ற மாதிரி 1 ரூபி ப்ளஸ் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் 3 minutes ஆனாலும் நீங்கள் 3 rupees ப்ளஸ் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு அங்கே 79 80 1% தான் சார்ஜ் ஆகிருக்கும். 80%க்கு மேலேயும் வந்து நான் பப்ளிக் சார்ஜரில் நான் செக் பண்ணும்போது ஆஃப் ஆகலை. ஸோ அப்போ சார்ஜர் வந்து பொதுவாக இங்கே ஃபேன் நாய்ஸ் கேட்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஏத்தரோட பப்ளிக் சார்ஜர்லேயும் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் கொடுத்துருப்பாங்க உள்ளேயே. ஏன்னா சார்ஜ் ஆகும்போது ஓவராக ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறதுனால உங்களுக்கு ஃபேன் இருந்தால் தான் அந்த ஹீட்டை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணும். அதனால ஃபேன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேன் வந்து ஆஃப் ஆகவே இல்லை, சார்ஜிங்னே காமிச்சிட்ருக்கு. அப்போது 80% சார்ஜ் ஆனதுக்கப்புறமும் அது சார்ஜிங்னே காமிச்சிட்டு இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, பர்சன்டேஜுக்கு அவங்க பேமெண்ட் வாங்குறதில்ல, பர் மினிட்டுக்கு தான் வாங்குறாங்க. ஸோ அப்போ அந்த சார்ஜர் வந்து ஆஃபே ஆகலைன்னா அப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு டெபிட் ஆகும். ஓகே, 3 minutes 18 seconds ஆயிருக்கு. 750 வாட் சார்ஜரில் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 minutes 18 seconds ஆகுது. இதே 2.9 கிலோவாட் பேட்டரிக்கு வர சார்ஜரில் சார்ஜ் பண்ணிங்கன்னா இன்னும் டைம் கன்சியூம் பண்ணும். ஓகே, வீடியோ உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா இவி வெஹிக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் அழுவுறீங்க இல்லை சார், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.